Yes. Hi, hello, vanakkam champions. This is your Pramila ma'am and இன்னைக்கு நம்ம சண்டே சம்பவத்துல physics, chemistry and biology questions சூப்பரா கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த தடவை நான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு நினைக்கிறேன். சோ அதனால தான் நம்ம செஷன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். We will carry forward. ஆக்சுவலா மதன் சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. சோ வந்ததுக்கு அப்புறமா physics பார்க்கலாம் and finally சுபாஷ் சார் வந்துட்டார்னா நம்ம biologyயும் பார்த்தறலாம். சரிங்களா? So shall we start the session? Shall we start the session? சொல்லுங்க பாப்போம். ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சப்பா, ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டு விடுங்க. ஆல்சோ நான் பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக செஷன் ஆரம்பிச்சிடலாம். எஸ், கேட்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஷர்வேலா, ஹாய் ஷைலின், ஹாய் தில்லை நாயகி, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் தமிழன், வணக்கம் கண்ணா. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி சைட்லேருந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போகிறோம். வில் ரைட் அவே கோ இன் டு த கொஸ்டின்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 4 மெயின் டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டினையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விடுங்க. அண்ட் let us dive into the very first question. இது NEET 2023ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். எஸ் கிருஷ்ணகுமார் மேம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேம். கண்ணா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்க மைண்ட் செட்ல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்த நீ பிடிச்ச பண்ணுறியோ, நீயே யோசிச்சு பாரு. ஏதாச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்க்குற, இல்லை உனக்கு பிடிச்ச படம் பார்க்குறேன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் உன்னால் பார்க்க முடியும். பட் இதுவே பிடிக்காமல் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸிமம் 3-4 மணி நேரத்துலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்? ஏன்னா நம்ம படிக்கிறத பிடிச்சி படிக்கணும், இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், புது மாடியூல்ஸ் வச்சு படிக்கணும். எப்போவுமே ஒரே மாதிரி மொனோட்டோனஸாக படித்தோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அண்ட் எஸ், படிக்கும்போது என்ஜாய் பண்ணி படிங்க. Good evening Rajendran, good evening Edward, hi Kanna, good afternoon, good evening. So yes கண்டிப்பாக எட்வர்ட் 600+ வாங்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? ஃபார் அ சர்டன் ரியாக்ஷன் த rate is equal to K A square B. Fine. Find the initial concentration of A. When the initial concentration of A is tripled, keeping the concentration of B constant, initial rate would be. அதாவது இங்கே என்ன சொல்கிறான், நமக்கு rate is equal to K. நான் என்ன பண்ணிக்கிறேன், rate is proportional to concentration of A square and B அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான், என்னோட ஏவோட வேல்யூவை, கான்சன்ட்ரேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஏல இருந்து ஐ எம் ட்ரிப்பிளிங் இட் டு 3A. ஏலேருந்து நான் அதை 3Aவாக மாற்றிக்கிறேன். சரியா? அப்படி 3Aவாக மாற்றினேன்னா என்னோட ரேட் என்னவா மாறும்? கீப்பிங் B கான்ஸ்டன்ட். B கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதை அழிச்சிடலாம். ஜஸ்ட் இதை வச்சு மட்டும் சொல்லலாம். அப்போ R is proportional to 3 squares-ஆ 9 வெளியில் வந்துடும், A power 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இது அப்படியே ஈக்குவேஷனில் போட்டு பாரு. R is equal to 9 into K A square B. கரெக்டா? இப்போ இதை ரெண்டத்தையும் நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா உனக்கு என்ன தெரியுது, இங்க ஒரு நம்பர் இல்லை, ஆனால் இங்க ஒரு நம்பர் இருக்கு. விச் மீன்ஸ் நான் A ஸ்கொயரை ட்ரிபிள் பண்ணும்போ எனக்கு அங்கே 9 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. அப்போ 9 into K A square B அப்படின்னு வரச்சே, நான் இதே ஈக்குவேஷனை 9 டைம்ஸ்க்கு எழுதுற மாதிரி எனக்கு காமிக்குது. அதனால இனிஷியல் ரேட்டையும் இந்த ரேட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை a factor of 9 and so option D is the right answer. D யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க? ஹரி, ஹாய் ஹரி, வெல்கம் ஆன் போர்ட். பண்ணிடலாம் எட்வர்ட், don't you worry கண்ணா. Yes, so obviously option D is the right answer. யாரெல்லாம் option D நினைச்சீங்களோ you're absolutely right டா கண்ணா. Okay,
அடுத்த question, this is from the year 2023. Assertion and reasoning based question. Assertionல என்ன கொடுத்திருக்கானா a reaction, oops நினைச்சேன், a reaction can have zero activation energy. ஒரு reactionக்கு zero activation energy கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கான். ரீசன்ல the minimum extra amount of energy absorbed by the reactant so that their energy becomes equal to threshold value is called as activation energy அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி you have to answer this. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படிங்கிறத சொல்ல பார்ப்போம். குவிக் டக்கண்ணா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. கண்டுபிடிச்சியா? So you should be very fast. First, assertion correctா? ஒரு reactant already threshold energy அளவுக்கு units of energy இருந்துச்சா கண்டிப்பா activation energy தேவை கிடையாது. அப்போ obviously assertion correct. Reason correctா? activation energy னா என்ன? உன்னோட reactantக்கு மினிமமா எக்ஸ்ட்ராவா தேவைப்படக்கூடிய எனர்ஜி என்னவோ அந்த எனர்ஜியை நான் reactantக்கு கொடுத்துட்டேன்னா என்னோட reactant threshold எனர்ஜியை ரீச் பண்ணிடும். threshold ரீச் பண்ணிடுச்சுன்னா அது தன்னைத்தானே ரியாக்ட் ஆயிரும். அப்படிங்கிற அந்த ஒரு மினிமல் எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் இல்லையா? assertion and reason are both true. அப்போ இதுல either option B வரலாம் இல்ல option C வரலாம். பட் இங்க நல்லா பாரு, reason is a correct explanation of A. ஏன் அது zero activation energy கூட இருக்கலாம்னு ரீசன்ல சொல்லியிருக்கானா? இல்ல activation energyனா என்னன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஏன் அப்படி வரலாம், என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி அவன் சொல்லாததுனால R is not the correct explanation of A, and so option C is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? option C is the right answer. Okay, அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ரொம்பவே ஈஸியான क्वेश्चन. கடகடா குடுகுடுன்னு இதற்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க பாப்போம். Quick my dear, let me know the answers right away in the comment section. Hi Mahalakshmi, welcome on board. For a chemical reaction, இங்க chemical reaction கொடுத்தா அதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்கான். ஓ, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இங்க ஈக்குவல் டு வரும் அண்ட் இங்கேயும் ஈக்குவல் டு வரும், இங்கேயும் ஈக்குவல் டு வரும், இங்கேயும் ஈக்குவல் டு வரும். சரியா? ஈக்குவல் டு போட மறந்துட்டாங்கப்பா. ரைட், இதை இப்போ எழுதி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இங்க நைட்ரஜன் கொடுத்துருக்கானா, அப்போ நைட்ரஜனை நான் dN2 by dt எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் dN2 by dt எழுதிக்கலாம். ஏன்னா நைட்ரஜன் ரியாக்டன்ட்க்கு மைனஸ் போடணும். நெக்ஸ்ட் 3H2 இருக்கா, அப்போ 3 நான் என்ன பண்ணணும், மைனஸ் 1/3. நாம் ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ 1/ல போட்டுறணும். D கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா உங்களுக்கு 2 அமோனியா வருதா, 2 1/2ன்னு போட்டுக்கணும். dNH3 divided by dt. புரிஞ்சுச்சா? கிளியரா? இப்போ இதை வச்சு நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும். இங்க மெயினா என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1/3 dH2 by dt is equal to 1/2 dNH3 by dt ன்னு சொல்லியிருக்கான். ஹைட்ரஜனுக்கு 1/3 வந்திருக்கு, கரெக்ட். நைட்ரஜனுக்கு 1/2 வந்திருக்கு, ஆனா மைனஸ் இருக்கா நைட்ரஜனுக்கு, ஐ மீன் அமோனியாக்கு மைனஸ் இருக்கா? இல்ல. அதனால ஆப்ஷன் ஏ கரெக்டா தப்பா கண்ணா? ஆப்ஷன் ஏ கரெக்டா தப்பா? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ என்னவா இருக்கும், ஆப்ஷன் ஏ இஸ் தப்பு. ஆப்ஷன் பியும் அதே மாதிரி பாரு, சியும் பாரு, டியும் பாரு, பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. குவிக் டக்கனா, quickly let me know the answers. வன்ஷிகா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்க்கான ஒன் ஷாட் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து கிளியராக புரியும். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டே கண்ணா, கெமிஸ்ட்ரியில் நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கொஷின் தான் பார்க்குறோம். சரியா? சீக்கிரமா இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இஸ் இட் A or B or C or D? சக்திவேல் ஆப்ஷன் C சொல்லியிருக்காரு. சக்திவேல், you are absolutely right Dakana. It is absolutely option C. இதை வச்சு பார்த்தேன்னா உனக்கு கிளியரா சொல்ல முடியும். ஆப்ஷன் 3 is the right answer. Wonderful my dear.
அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லுங்க. இது 2017ல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन and இதுல என்ன கேட்டிருக்கான்? For a reaction XA plus YB gives ZC. இதுதான் உன்னோட ரேட் எக்ஸ்பிரஷன். அப்போ x என்ன, y என்ன, z என்ன, அதை பேஸ் பண்ணி இந்த ஆன்சரை நீ சொல்லணும். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். quick dakana, quickly let me know the answers right away in the comment section. ரொம்ப சூப்பரான क्वेश्चन, ரொம்ப சூப்பரான क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चनக்கு நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லவா? நீங்க என்ன சொல்லியிருக்கா? -dA/dt -dB/dt is equal to 1.5 dC/dt. எப்பவுமே உன்னோட ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ ஃப்ராக்ஷன்ல வரவே கூடாது. அப்ப அந்த 1.5 நீ எப்படி ஃபுல் நம்பருக்கு மாத்தலாம்? இன்டூ 1 பண்ணேனா 1.5 தான், இன்டூ 2 பண்ணேனா 3 மாறிடும். கரெக்டா? அதனால இதை இன்டூ 2 பண்ற. 2 பண்ணேனா obviously you will get what? dA/dt is equal to dB/dt is equal to 3 dC/dt. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த 3ங்கிறது இங்கே இருக்குமா? சான்ஸ் இல்லை கண்ணா, வாய்ப்பில்லை. என்ன நடந்திருக்கணும்? இந்த 3ங்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ 1/3 வந்திருக்கணும். இப்போ இங்கே 3ன்னு வந்திருக்குன்னா ஆப்வியஸா இந்த 3 நீ என்ன பண்ணிக்கலாம்? மற்ற ரெண்டுத்துக்கும் ரியாக்டன்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இட் வில் பிகம் 1/3. Here it will become 1. கரெக்டா? எஸ். அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்கும்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 3, வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் 3. அதனால ஆப்வியஸ்லி C is the right answer. And Z ஓட வேல்யூ இங்க 1 ஆயிருக்கு. கரெக்டா? அதனால தான் x and y is equal to 3 ஆப்ஷன் C நம்ம சூஸ் பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது 2011ல கேட்ட क्वेश्चन. Let me know the answers right away in the comment section dakana. Very good. Hari, Dhanalakshmi, Vino, Radhika, Edward. சந்தோஷ் ஆக்சுவலாக எனக்கே தெரியல கண்ணா. அவர் 2-3 நாள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஆளையே காணோம், ஃபோனையும் காணோம். ஸோ அதனால ஹி இஸ் கம்ப்ளீட்லி அப்ஸ்காண்ட். லெட் அஸ் வெயிட். ஓகேவா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன கண்ணா? ட்ரை அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். Okay, can you reteach the 6th question? Dekana, 6th question varliyada. 4th question. Okay, sure. ரொம்ப easy da kanna. நீ என்ன பண்ணிக்கிற? இங்க 1.5 இருக்கா? ஃப்ராக்ஷன்ல எப்பவுமே ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ வரக்கூடாது. அதனால 1.2 5 into 1 போட்டேனா it is 1.5. into 2 போட்டேனா it will become 3 which is a whole number. அதனால into 3 பண்ணிட்டு இங்க 3 dC/dt ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த 3 எப்பவுமே இப்படி நியூமரேட்டர்ல இருக்க கூடாது. it should come in the denominator. அப்ப இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் நீ 3 ஆல டிவைட் பண்ற. புரிஞ்சுச்சா? 3 ஆல டிவைட் பண்ணேனா இங்க ஒரு 1/3, இங்க ஒரு 1/3, இங்க 3/3 will become 1. புரிஞ்சுச்சா? அதனால I say x is equal to 3, y is equal to 3, z is equal to 1. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear Hari? Okay, so இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Try this question. This is a very easy one and let me know the answers dakana. Let me know the answers. C, Shaktivel C, Dhanalakshmi C சொல்லிருக்காங்க. பாத்தறலாமா? So first of all இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். First N2O5 நான் என்னன்னு எழுதிக்கலாம்? 2N2O5 அப்போ -1/2 dN2O5 divided by dt அப்படின்னு எழுதிக்கலாம். Next it gives 4NO2 and O2 ரெண்டுமே ப்ராடக்ட் தான். So 4NO2 1/4 dNO2 by dt அப்படின்னு plus O2 நான் வந்துட்டு sorry not plus என்னடா இது is equal to dO2 by dt அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுச்சா? கிளியரா? இப்போ நான் அடுத்ததா என்ன பண்ணணும்? இங்க dN2O5க்கு பதிலா -dN2O5க்கு பதிலா நான் என்ன பண்ணணும்? dN2O5க்கு பதிலா
k into O5 சப்ஸ்டியூட் பண்ணணும். k மட்டும் நான் போடுறேன். ஏன்னா இந்த N2O5 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 கட் ஆயிரும். சரியா? ரைட். அடுத்ததா நான் என்ன பண்றேன்? is equal to 1/4 dNO2 dt. dNO2 dt க்கு பதிலா k dash சப்ஸ்டியூட் பண்றேன். சோ அதனால இதையும் erase பண்ணிக்கலாம். erase பண்ணிட்டு we will add k dash here. மூணாவதா dO2 by dt க்கு questionலயே சொல்லியிருக்கான் use k double dash அப்படின்னு. அதனால I will directly use k double dash. புரிஞ்சுச்சா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணேனாவே உனக்கான ஆன்சர் வந்துரும். let me know the answers right away in the comment section my dear. இதை ஈக்குவேட் பண்ணேனாவே உனக்கான ஆன்சர் வந்துரும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாரு k டேஷையும் k யும் தான் ரிலேட் பண்ணியிருக்கான். கரெக்ட்டா? அப்போ k dash and k இதோ இங்க இருக்கு. இதை ரிலேட் பண்ணி எழுதிடலாமா? 1/2 k is equal to 1/4 k dash. கரெக்ட்டா? இதையும் கட் பண்ணேனா இங்க 2, இந்த 2 இப்படி வந்துச்சுனா k dash is equal to 2k அப்படின்னு கிடைக்கும். k dash is equal to 2k. k dash is equal to 2k இங்கேயும் இருக்கு. கரெக்ட்டா? அடுத்ததா நான் என்ன பண்றேன்? இதை erase பண்ணிக்கிறேன். I'll just erase this. Okay? அடுத்ததா நான் என்ன பண்றேன்? next நான் k double dash க்கும் k க்குமான ரிலேஷனை எடுத்துக்கிறேன். I know k double dash is equal to 1/2 k. கரெக்ட்டா? இது எங்கே இருக்கு? யோசிச்சு சொல்லு. இங்கேயும் k dash is equal to 2k, k double dash is equal to k/2. அப்போ obviously option D is the right answer. Option D is the right answer டாக்கண்ணா. ஓகே, எத்தனை பேர் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க? ஷைலின், தனலக்ஷ்மி, மகாலட்சுமி, ஹரி, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மை டியர். And here we go with another question. இது 2010ல கேட்ட question. So இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. For a reaction N2O5 gives NO2 plus half O2, the value of rate of disappearance is given as rate of disappearance of N2O5 dN2O5 by dt வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துட்டா. Next, the rate of formation of NO2 and O2 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா you will get the answer. கண்டிப்பா தனலக்ஷ்மி, நீங்க கவலையே பட வேணாம். I will help you with all sort of questions. சரியா? நீங்க கவலையே படாதீங்க. I will help you with all sort of questions. நீங்க ரிலாக்ஸா இருங்க. ராதிகா டி, சக்திவேல் டி தானா? பார்த்துடலாமா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஈக்குவேஷன் அப்படியே ரேட் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி dN2O5 divided by dt is equal to, மைனஸ் போட்டுக்கோ, is equal to 1/2 dNO2 divided by dt is equal to இங்க ஆல்ரெடி 1/2 இருக்கா? 1/2 நான் டினாமினேட்டரில் போட்டேன்னா 1 divided by 1/2 will give me 2. கரெக்டா? 1 divided by 1/2னா இந்த 2 மேலே வந்துடும், which is equal to 2. ஸோ அதனால முன்னாடி ஒரு 2 போட்டுக்கிறேன். 2 dO2 by dt. புரிஞ்சிச்சா? கிளியரா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான்? ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 இவ்வளோன்னு சொல்லிட்டான். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு மைனஸ் dN2O5 by dt erase பண்ணிட்டு நான் அதுக்கு பதிலா இந்த வேல்யூ 6.25 into 10 to the power minus 3 rate of disappearance of N2O5 அங்க ஆட் பண்றேன். புரிஞ்சுச்சா? ஃபைன். இப்போ இது ரெண்டு கூடயும் ஈக்குவேட் பண்ணணும். as you can see NO2 ஓட வேல்யூ 1/2 ஓட மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதை இப்படிக்கா கொண்டு போனேன்னா it becomes into 2. கரெக்டா? அப்போ 6.25 into 10 to the power minus 3 நான் என்னன்னு எழுதிக்கலாம்? 12.5 into 10 to the power minus 3 எழுதிக்கலாமா? ஸோ ரேட் ஆஃப் NO2 வந்துட்டு 12.5 into 10 to the power minus 3 ஆர் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி 1.25 into 10 to the power minus 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய 2 அப்படியே இங்கே வந்துச்சுன்னா
நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட செகண்ட் வேல்யூ வந்துட்டு 3.125 into 10 to the power minus 3 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எங்கே வருதுன்னு பார்த்தேன்னா ஆப்ஷன் சியில் தான் வருது. அண்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த absolute correct answer. கண்டிப்பா நிகஸ்ரீ, டோன்ட் யூ வரி, I will give you all of these notes. கவலையே படாதீங்க, சரியா? ஸோ இது கிளியராக இருக்கா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். If you guys have any doubts, na, please let me know in the comment section. Please let me know in the comment section, dakana. Doubt illala? Doubt illena oru fire podu. Doubt illena oru fire potu vidu. Yes, doubt illa ma'am abdin sonnena oru fire potu vidu paapom. Shall we move ahead, dakana? Okay Nigashri, don't worry Kanna. So far we did not have a channel manager, but இப்போ we have one. நமக்கு மஹிர் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேனல் மேனேஜராக இருக்காரு. ஸோ இனிமே he will take care of it. நீங்கள் கவலைப்பட வேணாம், சரியா? அவர் நோட்ஸை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தந்துடுவார், நீங்கள் கவலைப்பட வேணாம். Fine, shall we move on to the next part? Yes. ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் 5 கொஷின் வச்சுருக்கேன். நான் பிபிடி தரேன், அந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க, சரியா? ஸோ இப்போது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இதைத்தான் பார்க்க போகிறோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஹியர். இது 2020 கேட்ட கொஷின். ஸோ இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். Let me know the answers, Dakana. Let me know the answers. Thank you, my dear. கொஞ்சம் கொஷின்ஸ் தான், சரியா? நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும், கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் கிவ் யோர் மேக்ஸிமம் ஹியர் டக்கனா, கிவ் யோர் மேக்ஸிமம் ஹியர். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன சொல்ல பார்ப்போம். நான் சால்வே பண்ண போகிறது இல்லைப்பா, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நான் சால்வே பண்ண போகிறது இல்லை, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். எஸ், ஸோ சொல்ல பார்ப்போம். ராதிகா டி, ஷைலின் பி, நேகாஸ்ரீ டி, எட்வர்ட் டி. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஷால் வி. ஸோ இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்கா? அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் லீட்ஸ் டு த சேஞ்ச் இன் வாட்? அதாவது நான் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை கூட்டினேன்னா அண்டர் த கிவன் வால்யூம் ஃபஸ்ட்டு மேபி இவ்வளோதான் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக ரியாக்டன்ஸை இங்கே ஆட் பண்ணுறேன். அப்போ ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த வால்யூமில் ஸ்பேஸு குறையுதுன்னு அர்த்தமா? எஸ், இடம் குறையுதுன்னு அர்த்தமா? ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் 5 பேர் இருந்தீங்க, இப்போ அதே ரூமில் 10 பேர் இருக்கணும்னா எல்லாம் இடிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். அப்படி இடிச்சிங்கன்னா கொலிஷன் நடக்குமா? கொலிஷன் நடந்துச்சுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி கூடுமா? அப்போ எந்த வேல்யூ மாறும்? ஆப்வியஸ்லி கொலிஷன் ஃப்ரீக்வன்சி தான் மாறும். அண்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்த கொஷின், இது நீட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் கண்ணா. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. I will also teach you and I'll let you know how to find the answer for this. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணு. I will teach you this. கவலைப்படாத, தெரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். போலாமா? இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி क्वेश्चन நீட்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி mechanism of a hypothetical reaction is given below. mechanism கொடுத்திருக்கான், 3 ஸ்டெப்பா இது நடக்குது. and overall order என்னன்னு கேட்டனா first நீ பண்ண வேண்டிய விஷயம், first step is to pick the slowest step
possible. இந்த 3 consecutive processல எந்த ஸ்டெப் ரொம்ப ஸ்லோன்னு பார்க்கணும். இந்த ஸ்டெப் தான் உனக்கு ரொம்ப ஸ்லோவா நடக்குது. which is என்னது? which is x plus y2 gives xy plus y. x plus y2 gives xy plus y. இங்க 1 molecule of x கூட 1 ஒரே ஒரு x கூட சரியா ஒரே ஒரு x கூட எவ்வளோ y வந்துட்டு ரியாக்ட் ஆகுது y2 ன்னு சொல்லும்போது உனக்கு 2 y இருக்கு கரெக்டா அப்போ y2 ஒரு மாலிகுல்னு எடுத்துக்கிட்டேனா அதில் ஒரே ஒரு y தான் x கூட ரியாக்ட் ஆகுது அப்போ half of 1y2 half of y2 reacts to form xy கரெக்டா கரெக்டா அப்போ இந்த ரியாக்ஷனோட ஆர்டரை நீ எப்படி கண்டுபிடிப்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணு 1 plus half gives you 1.5 and this is your answer புரிஞ்சுச்சா இந்த क्वेश्चन நீ practically நம்ம ஸ்கூல்ல சொல்லி தர மாதிரி or coaching instituteல சொல்லி தர மாதிரி சால்வ் பண்ணேனா it will take like 5 to 10 minutes but அதே क्वेश्चन ஈஸியா ஒரே ஒரு ஸ்டெப்ல நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன் சோ தயவு செஞ்சு இத நோட் பண்ணி வெச்சுக்கோ you might not have these notes நோட் பண்ணி வெச்சுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் clear yes so Negashri Radhika you are absolutely right kana option A is the right answer option A is the right answer so நீ என்ன பண்ணிருக்க இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்து இவங்களோட ஓவரால் ஆர்டர் என்னன்னு கேட்டாங்கனா நீ பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டெப் நம்பர் 1 இருக்குறதுலயே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் எதுவோ அதை சூஸ் பண்ணனும் pick the slowest step step number 2 அந்த slowest stepல எவ்வளோ x எவ்வளோ y கூட ரியாக்ட் ஆகுது எவ்வளோ x and y ரேஷியோல ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும் இங்க xy எடுத்துக்கிட்டேனா ஒரு x half moles of or half y2 கூட ரியாக்ட் ஆகுது அதனால 1 plus half 1.5 is your correct order புரிஞ்சுச்சுங்களா clear-ஆ எட்வர்ட் இப்போ புரிஞ்சுச்சா Is that clear my dear? Okay. அடுத்த question இதோ உங்களுக்காக இதை ட்ரை பண்ணுங்க நான் மறைச்சிருவேன்னு நினைக்கிறேன் so I'll go side 2017ல கேட்ட question and இதில் என்ன கேட்டிருக்கான் consider the reaction between chlorine and nitric oxide இங்க அவன் ரியாக்ஷனையும் கொடுத்துட்டான் on doubling the concentration of both the reactants நீ என்ன பண்ற reactants-ஓட ரெண்டு reactants ஓட கான்சென்ட்ரேஷனையும் டபுள் பண்ற fine reactants rate of the reaction increases by the factor of 4 rate வந்துட்டு 8 மடங்கா மாறி இருக்கு fine இப்போ however if only the concentration of Cl is double if in case நீ Cl ஓட concentration double பண்ணேனா then the rate is increased by a factor of 2 rate ரெண்டு மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ find the order of this reaction with respect to NO அதாவது NO ஓட ஆர்டர் என்னன்னு நீ கண்டுபிடிச்சா போதும் புரிஞ்சுச்சா சோ இப்போ இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல பாப்போம் குவிக் டக்கனா ரொம்ப ஈஸியான क्वेश्चन ரேட் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட் வச்சு உன்னால அழகா இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாப்போம் ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாப்போம் Ma'am, organic chemistry is easy, ma'am, but physical chemistry is so hard. Any tips? Class 12 boards, ma'am. Physical chemistry பொறுத்தவரை நீங்கள் questions நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்பான் ஸோ questions நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்க முடியும் மகாலட்சுமி ஷைலின் பிரஜித் எல்லாரும் நிகஸ்ரீ எல்லாரும் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரான்னு பார்த்துடலாமா ஷால்வி மை டியர் சரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம் எல்லா ரியாக்டன்ஸையும் 2 டைம்ஸ் ஆக்குனா ரேட் வந்துட்டு 8 டைம்ஸ் ஆகுதாமா கரெக்டா அப்போ நான் அதை அப்படியே ஈக்குவேஷனாக எழுதுறேன் R is directly proportional to concentration of A power X and B வந்துட்டு டபுள் ஆகுது இல்லையா பவர் y கரெக்டா நெக்ஸ்ட் அடுத்ததா என்ன சொல்றான் குளோரினோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் டபுள் பண்ணேனா இங்க ஏங்கிறது என்ன
1 minute rakana clear ah eldi tharan. R is directly proportional to 2 chlorine X and next என்ன 2 NO Y. ஓகேவா, இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ப்ளூ கலரில் எழுதி காமிக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன், நீ NOவை அப்படியே வச்சிடுற, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குளோரினோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் 2 மடங்கு ஆக்கிற, அப்போ உன்னோட ரேட்டும் 2 மடங்கு ஆகுது. இஃப் இன் கேஸ் குளோரினோட கான்சன்ட்ரேஷனை 2 மடங்கு ஆக்குபோ ரேட்டும் டபுள் ஆகுது அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன? அதற்கான அர்த்தம் என்ன? யோசிச்சு சொல்லுடா கண்ணா, யோசிச்சு சொல்லு. ஆப்வியஸ்லி அதற்கான அர்த்தம் if x is equal to 1, x 1 இருந்துச்சுன்னா, இங்க காமிச்ச மாதிரி x 1 இருந்துச்சுன்னா, then obviously 2R is directly proportional to 2 into concentration of chlorine. இந்த 2 ரேட்டுக்கும் புஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், நமக்கு x is equal to 1 கிடைச்சிருச்சு. இது எங்கேயாச்சும் சைடில் எழுதி வைக்கலாமா? x is equal to 1. குளோரினோட வேல்யூ is equal to 1. அப்போ x 1 இருந்துச்சுன்னா, if this is equal to 1, then NO ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க 1 இருக்கிறதுனால ரேட்டுக்கு ஒரு 2 கிடைக்குது. அப்போ பேலன்ஸ் 4 இருக்கு. இந்த 4 எங்க இருந்து வந்திருக்கும்? உன்னோட NOல இருந்து தான் வந்திருக்கும். அப்போ 2 power y gives 4. 2 power y gives 4. அப்போ y என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். And so option D is the right answer. 2 is the absolute correct answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear my dear? Okay. அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்? 2012ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் சால்வ் பண்ண போறோம். சிமிலர் கைண்ட் ஆஃப் क्वेश्चन. இதை நான் சால்வ் பண்ணவே மாட்டேன், நீங்க தான் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லலாம். சரியா? இந்த क्वेश्चंसலாம் ரொம்ப 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 ஃபேமஸ் இன் நீட். அதனால தான் உங்கள்ட்ட பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். So let me know the answers for this one in the comment section below. Hi Tilak, welcome on board. டேக்கனா யாராச்சும் சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, சரியா? ஏன்னா எவ்ரி சண்டே அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே நம்ம டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் வைப்போம். அது கூடவே சேர்த்து நம்ம ஒன் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை குவிக் ரிவிஷன் செஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இஃப் இன் கேஸ் எக்ஸாம் வருதுன்னா அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவிக் டக்குண்ணா இந்த क्वेश्चனை ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. நான் இதை சால்வ் பண்ண மாட்டேன். Try it dakana. Yes. Okay, இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? Shall we ma'am சால்வ் பண்ணி காமிக்கட்டுமா? First, இங்க என்ன சொல்லிருக்கான்? In a reaction A plus B gives product, rate is doubled when the concentration of B is doubled. அப்போ rate becomes 2R whenever concentration of B becomes 2B. அப்போ obviously x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? I mean power order of B என்னவா இருக்கும்? கண்டிப்பா order of B என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். 1 இருந்தால் தான் இந்த 2 இங்கே கேரி ஃபார்வர்டாக உனக்கு இந்த வேல்யூவை தரும். கரெக்டா? அண்ட் ரேட் இன்க்ரீசஸ் by a factor of 8 when concentration of both reactants A and B are double. And also rate வந்துட்டு 8 மாறுதாமா? rate increases by a factor of 8. rate 8 மடங்கா மாறுதாமா? whenever concentration of A becomes 2A and concentration of B becomes 2B. இதத்தான் both the reactants are doubled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் B வந்துட்டு 1ன்னு தெரியும். அப்போ இந்த Bல இருந்து வரக்கூடிய ஒரு 2 இந்த R கண்டிப்பா
ஆரை வந்துட்டு 2 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 மடங்கு எங்கேருந்து வந்திருக்கும்? பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 மடங்கு ஏலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ டெல் மீ கைஸ், 2a power x. What is x? So that you can ensure that the rate is increased by 4 times. x என்னவா இருந்தா உனக்கு ரேட்டு பாக்கி 4 மடங்கா மாறும். Obviously power 2 லையா? கரெக்டா? ஆமா. அதனால your equation becomes r is equal to ka square and b. ka square and b. And so option A is the right answer. Option A is the absolute correct answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? So Negashri, Mahalakshmi and ரெண்டு பேரும் correct answer சொல்லியிருக்கீங்க. Very good my dear. அடுத்த question, this is like a theory based question. Try பண்ணி answer சொல்லுங்க. This was asked in 2011 and which one of the following statement for the order of reaction is incorrect? Order பத்தி எது தப்பா கொடுத்திருக்கான்னு கேட்டிருக்கான். சரியா? இது ஃபுல்லா போர்டு ஃபுல்லா கவர் ஆவறதுனால நான் சைடுல நிக்கிறேன். क्वेश्चனை பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. யோசி. ரொம்ப ஈஸியான क्वेश्चन டா. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஷைலின், ராதிகா எல்லாரும் லாஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் A சொல்லியிருக்கீங்க, which is absolutely good and right. Okay, first கீழ இருந்தே மேலே போலாம். Order of a reaction is sum of power of concentration terms of reactant to express the rate of a reaction. அதாவது rate expressionல R is equal to K concentration A power X and concentration B power Y ன்னு எழுதுவேன். கரெக்டா? அப்போ அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? Order is equal to x plus y. x இங்கேருந்து வந்துச்சு, y இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா? இது கரெக்ட் தானே? அதனால இது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். கரெக்ட் தானே? ஆர்டர் ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூனால மாறுபடுமா? இங்கே ஏக்கு பதிலாக நான் 2a கொடுத்தேன்னா எக்ஸ் மாறுமா? மாறாது. இட் வில் நாட் சேஞ்ச். அதனால இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்ட் தான். ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட்லி. நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். மாலிகுலாரிட்டி ஒரு ரியாக்ஷனை பார்த்ததும் அந்த ரியாக்ஷனோட ஃபார்முலா பார்த்ததும் உங்களால் சொல்ல முடியும். பட் ஆர்டரை வந்துட்டு உங்களால் அப்படி சொல்ல முடியாது. ஸோ எஸ், ஆர்டர் கேன் ஒன்லி பி டிட்டர்மைன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி. எக்ஸ்பெரிமெண்ட்டாக மட்டும்தான் சொல்ல முடியும். ஃபைனலாக, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர். நோ. ஏன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் ஆர்டர் can be a fraction. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் ஆர்டர் ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம். அதனால out of these 4 option A is the wrong statement, the incorrect statement and the right answer. And so யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? நெகஸ்ரீ, ஷைலின், ராதிகா தப்புடா கண்ணா, மகாலட்சுமி, very good rakana. Option A is the right answer. Wrong statement but right answer. ஓகே, அடுத்ததா இந்த ஒரு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். போன வருஷம் கூட கேட்டிருந்தான். ஸோ ட்ரை திஸ் கொஷின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் சிபிஎஸ்சி எக்ஸாம்க்கெல்லாம் படிக்கிறேன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். Quick dakana. Let me know the answer for this one. சிபிஎஸ்சி எக்ஸாம்க்கெல்லாம் படிக்கிறேன்னா இது quick answer என்ன? கண்டுபிடிச்சிட்டியா? பார்த்துடலாமா? Shall we? நிகாஸ்ரீ ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் யூ ட்ரை இட்.
சரி, இப்போ நான் இதை உனக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் இதை சொல்லித்தரதுக்காக நீ என்ன பண்ணணும், எல்லா 10 to the powers-ஐயும் ஒரே மாதிரி வச்சுக்கோ. அப்போ நான் 6 into 10 to the power 3 60 into ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இதை 28 into 10 to the power -2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Fine, I'll write it here. This will become 28 into 10 to the power -2. இதுவும் 10 to the power -2 தான். And 10 to the power -3 -2 மாற்றணும்னா obviously what you have to do 0.6 into 10 to the power -2 எழுதிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் ரிலேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எங்கெல்லாம் சேமா இருக்குன்னு பாரு. அதை மட்டும் மார்க் பண்ண நான் சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இந்த ரெண்டு பொட்டிக்குள்ள சேமா இருக்கா? ரைட், அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கோ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இங்கே என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி 2 மடங்கு ஆகுது. அப்படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி 2 மடங்கு ஆகும்போ ரேட் வந்துட்டு எத்தனை மடங்கா மாறுது, from 7 it has become 28. அப்போ 4 மடங்கு ஆகுது. 4 மடங்கு ஆகுது. அப்போ இதுல இருந்து நீ என்ன சொல்லலாம், rate is directly proportional to concentration of B power 2 4 2 4. concentration 2 மடங்கானா rate 4 மடங்காவது. அப்போ ஆர்டர் என்னவா இருக்கும், பவர் 2. ரெண்டாவது இதை கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ இந்த green எல்லாம் நான் அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உன்னோட பியோட ஆர்டர் கண்டுபிடிச்சியா? நெக்ஸ்ட் ஏவோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப, ஏதாச்சும் 2 வேல்யூ பி சேமா இருக்கிற ஏதாச்சும் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதையும் செக் பண்ணி பாரு. என்ன சொல்ல வருதுங்க, இதையும் செக் பண்ணி பாரு. 0.1 பி கான்ஸ்டன்ட், 0.1 0.4. அப்போ உன்னோட ரேட்டு 4 மடங்கா, ஐ மீன் கான்சன்ட்ரேஷன் 4 மடங்கா உயர்ந்திருக்கு. இங்க 6 24 மாறி இருக்கு. which means once again உன்னோட ரேட்டும் 4 மடங்கா உயர்ந்திருக்கு. 4 கான்சன்ட்ரேஷன் 4 மடங்கானா இதுவும் 4 மடங்காவது. அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a power 1. புரிஞ்சுச்சா? ரைட். அப்போ with this you can say that out of these 4 options, option A is the right answer. Rate is equal to k a power 1 b power 2. புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரி questions செகண்ட்ஸ்குள்ள நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? shall we டக்கண்ணா சொல்லு பாப்போம். குடுகுடு கடகடான்னு சொல்லு. நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிட்டே இருக்கலாம். ஃபைன், shall we? ஓகே. அடுத்ததா ரொம்ப நேரமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால I'll give you another question. Try this one டக்கண்ணா. Try this one. 2a gives b plus c. It would be a zero order reaction when. இது எப்போ zero order reaction இருக்கும்? யோசிச்சு பாரு. zero order reactionக்கான கண்டிஷன் என்ன? zero order reactionக்கான கண்டிஷன் என்ன? யோசிச்சு சொல்லு. குவிக் டக்கண்ணா, குவிக்கா யோசிச்சு சொல்லு. Let me know the answers. Negashri, Radhika, Maha, hi Maha, welcome on board. Shailin, Meena, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Quick. கண்டுபிடிச்சிட்டியா? எஸ். கண்டுபிடிச்சிட்டியா?
ஓகே, இப்போ zero order reaction நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Rate is equal to K concentration A power 0. கரெக்டா? அப்ப A power 0 ன்னு சொல்லும்போது obviously concentration 1 ஆயிரும். Rate is independent over concentration. இதுதான் விஷயம். கரெக்டா? கரெக்டா? அப்போ rate is independent over concentration னா rate remains same at any concentration அப்படிங்கிறது தானே அர்த்தம். Yes, rate remains same at any concentration of reactant அப்படிங்கிறது தானே அர்த்தம். அதனால obviously option B is the right answer. Option B is the absolute correct answer. நிகாஸ்ரீ கரெக்டா சொல்லியிருக்கீங்க கண்ணா. Very good, very good, very good. Option B is the right answer. அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை செக் பண்ணி பாருங்களேன். The given reaction, இந்த ரியாக்ஷனை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரியாக்ஷனை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் திஸ் இஸ். ஏன்னா இதை பற்றி நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். டேய், இந்த ஆர்டரில் இவன் ஒருத்த மட்டும் தாண்டா இருக்கான், இதை மட்டும் பார்த்து வச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும்லாம் நிறைய தடவை சொல்லியிருந்தேன். ஸோ அது ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சொல்லிடுவீங்க. லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் மை டியர். ஹாய் மீனா, வெல்கம் ஆன் போர்ட். Let me know the answers, Dakana. Let me know the answers. Let me know the answers. கண்டுபிடிச்சிட்டியா? Yes. Very good, very good, Radhika. So இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுனாவே இட் இஸ் அ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தேர்ட் ஆர்டரில் ரொம்ப கம்மியான ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஓகேவா? whenever a reaction is zeroth order, அதோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அதோட ரியாக்ஷன் ஸ்பீட் 0 விட கொஞ்சம் கம்மி. செகண்ட்னா இன்னும் கம்மி. தேர்ட்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் we say that yes, option A is the right answer. Third order reaction is the absolute correct answer. அடுத்ததா இப்போ நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ்க்கு தான் வரும். சரியா? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2022ல் ரீசெண்ட் டைமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சர் என்னங்கிறத ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். Quick, Dakana. Quickly, let me know the answers. குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் சொல்லி பார்ப்போம். டேய் இந்த லைவ்ல வந்து ஸ்பேம் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது. சரியா? இங்கே பசங்க படிக்கிறதுக்காக வராங்க, சும்மா வெட்டி நாயை அடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ லைவில் வந்து ஸ்பேம் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நிறைய லைவ்ஸ் இருக்கு, அங்கே போய் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. குவிக் டக்குண்ணா குவிக்காக ஆன்சர் பண்ண பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லிட்டான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும்? யூ நோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T log of concentration of initial concentration divided by final concentration. உனக்கு புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இங்க டோட்டல் டைம் கொடுத்துட்டானா 5 minutes அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்போ டீக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? டீக்கு பதிலா you can substitute 5. Next, initial concentrations என்ன, final concentration என்ன, அதை முதல்ல சொல்லு பார்ப்போம். What do you mean by initial and final concentration?
அதை முதல்ல சொல்லு பார்ப்போம். Right, இங்க initial concentration is 0.1 molar. அதுக்கு அப்புறமா 0.001 மாறுது. கரெக்ட்டா? அப்போ 0.1 divided by 0.001. 0.1 நீ 10 to the powers-ல எழுதுறேனா then it becomes 10 to the power minus 1. 0.001 நீ 10 to the powers-ல எழுதுறேனா then it becomes 0.001. அப்போ 1 2 3 கரெக்ட்டா? அப்போ 10 to the power minus 3. 10 to the power 1 minus 1 minus 3. இந்த minus 3 மேல எடுத்துக்கிட்டேனா 10 to the power minus 1 plus 3 மாறிடுமா, which is equivalent to 10 to the power 2. இப்போ log of 10 to the power 2 நீ log a power b formatல எழுதிக்கலாமா? Yes, so நீ இத log of a power b formatல எழுதிக்கிற. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? log of a power b is equal to b log a அப்படின்னு தெரியும். கரெக்ட்டா? b log a அப்படின்னு தெரியும். இங்க 2 தான் b, அத முன்னாடி கொண்டு வந்தற, and so it becomes 2.303 divided by 5 log of, sorry ஒரு நிமிஷம், இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருவே இல்லையா, so 2 log of 10. log of 10 equals 1. இது உனக்கே தெரியும். log of 10 equals 1. அதனால பேலன்ஸ் 2.303 divided by 5 into 2 இருக்கும். கரெக்ட்டா? இதை ஈக்குவேட் பண்ணேனா என்னடா வரும்? 2.303 into 2 will give you 4.606 divided by 5. 4.606 5 ஆல டிவைட் பண்ணேனா என்ன வரும்னு மட்டும் பாரு. that is your answer. so answer என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பாப்போம். குயிக்கா ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பாப்போம். yes quick டக்கனா குயிக்கா ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. approximate 0.9 வரும். கரெக்ட்டா? yes, 4.6 divided by 5 டேபிள்ல பண்ணேனா 4.6 0.9 வருமா approximate. அதனால option C is the right answer. புரிஞ்சுச்சா? clear-ஆ? next questionக்கு போலாம். so here you go with another question. the rate constant for a first order reaction, ஒரு first order reaction ஓட rate constant k இவ்வளோன்னு சொல்லிட்டான். the time required to reduce 2 gram of reactant to 0.2 grams. அப்போ initial concentration A0 இவ்வளோ, final concentration இங்க கொடுத்திருக்கான். first orderங்கிறதுனால once again நீ என்ன பண்ற? rate constant formula யூஸ் பண்ற. அங்க k is equal to 2.303 divided by t log of initial concentration 2 divided by final concentration 0.2. அதை நான் 2 into 10 to the power minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க first நீ பண்ண வேண்டிய விஷயம், first thing உனக்கு டைம் தான் வேணும். so டைமையும் kயும் இன்டர்சேஞ்ச் பண்ற t and k. ரெண்டாவது k வேல்யூ இங்க 4.606 into 10 to the power minus 3 கொடுத்திருக்கானா, அப்ப அத இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ற. 4.606 into 10 to the power minus 3. இதுவும் 1 minute. I'll give you another colorful-ஆ பண்ணுவோம். இதையும் கட் பண்ணேனா இது 1 times, இது 2 times. நெக்ஸ்ட் இதையும் கட் பண்ணேனா பேலன்ஸ் இங்க log of 1 divided by 10 to the power minus 1 இருக்கும். அதை நான் log of 10 to the power 1 ன்னு எழுதிக்கிறேன். you guys know that log of 1 is equal to 1. கரெக்ட்டா? அப்போ பேலன்ஸ் உனக்கு என்ன இருக்கு? you have 1 by 2 into 10 to the power minus 3. இந்த 10 to the power minus 3 மேல கொண்டு போனேனா you have 10 to the power plus 3. 1 2 3 0 divided by 2. ஓகேவா? இத ரெண்டுத்தையும் கட் பண்ணேனா உனக்கு என்ன கிடைக்கும்? 1000 ஓட பாதி 500. and so you have option B 500 seconds is the right answer. புரிஞ்சுச்சா? yes, 500 second option B தான் கரெக்டான ஆன்சர். கண்ணா யாருக்கு option B வந்திருக்கு? did you guys try? ராதிகா very good. மத்தவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கா கண்ணா? yes. okay super டா கண்ணா. wonderful. அடுத்ததா
zero order base பண்ண ஒரு question தான் பார்க்க போறோம். Half life of zero order reaction having இவ்வளோ concentration is 100 seconds. Half life கொடுத்துட்டான். Then rate constant K என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? So உன்ட்ட T half ஓட வேல்யூவும் கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துட்டான். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா அதை A0 எடுத்துக்கலாமா? கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துட்டான். நீ என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். 0th ஆர்டருக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டை ஹாஃப் லைஃப் வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ட்ரை பண்ணி பாரு. You guys know for a zero order reaction T half is equal to what? T half is equal to initial concentration A0 divided by 2K. கரெக்டா? எஸ், இங்கே K தான் கண்டுபிடிக்கணும். T half உன் கையில் இருக்கு. அப்போ இதை ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரைட், அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் வாட்? K is equal to A0 divided by T half. இப்போ தெரிஞ்ச வேல்யூ A0 உன் கையில் இருக்கு, T half உன் கையில் இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரைட், சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். குவிக் டக்கண்ணா, குவிக்கா சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் அதையும் சொல்லு, ஸ்லோ ஆக்கணும்னா அதையும் சொல்லு. we will try to go in a very good pace. ஓகேவா? the half life of a zero order reaction equation எல்லாம் கொடுத்துட்டேன். நீ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், அழகாக ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஷல்வி என்ன கலர் எடுக்கலாம்? இப்போ A0 ஓட வேல்யூ 0.02. நான் அதை 2 into 10 to the power minus 2 எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 2 into T half. T half 100 seconds. அப்போ 100 seconds எடுத்துக்கிறேன். 2 2 கட் ஆயிரும். இந்த 100 மேலே வந்துச்சுன்னா 10 to the power plus 2 மேலே வந்துச்சுன்னா 10 to the power minus 2 ஆகும். அப்போ 10 to the power minus 2 into 10 to the power minus 2, 10 to the power minus 4 ஆகும். And so your correct answer is absolutely option D. யாருக்கெல்லாம் option D வந்துச்சு கண்ணா? ஷைலின், வெரி குட். நிகா, wonderful கண்ணா, வெரி குட். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் D is the right answer. Option D is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So yes, here you go with another question. The rate constant for a first order reaction K னு சொல்லிட்டான். Time T required for completion of 99% of reaction என்னன்னு கேட்டிருக்கான். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான், பட் இருந்தாலும் let me know the answers right away in the comment section டக்கண்ணா. Let me know the answers right away in the comment section. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? டைம்கான ஃபார்முலா for this thing is for 99% reaction is 4.606 divided by K அப்படின்னு நமக்கு தெரியும். It is already known இல்லையா? நான் ஆல்ரெடி ஒன் ஷாட் நடத்தும்போது அந்தந்த வேல்யூஸ் 99 இருந்தால் என்ன வேல்யூ, 25 இருந்தால் என்ன வேல்யூ, 50 இருந்தால் என்ன வேல்யூ, 75 இருந்தால் என்ன வேல்யூ, 90 இருந்தால் என்ன வேல்யூ, 95 இருந்தால் என்ன வேல்யூன்னு எல்லாமே சொல்லி தந்திருந்தேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. when initial concentration of the reactant is doubled, initial concentration டபுள் பண்ணா the half life period of a zero order reaction என்ன ஆகும்? சூப்பர் ஈஸி கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. let me know the answers டக்கண்ணா, let me know the answers. Hi, Asmita, Ashwita, welcome on board, my dear. Welcome, Dakana. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை மட்டும் சொல்லுங்க பாப்போம். மகாலட்சுமி ஆப்ஷன் டி, ஷைலின் டி, நிகஸ்ரீ டி, அஸ்விதா டி, எல்லாரும் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கார்.
zero order reaction நமக்கு என்ன தெரியும் T half is equal to initial concentration divided by 2K ன்னு தெரியுமா ரைட் இப்போ என்ன சொல்லியிருக்கான் initial concentration of a reactant is doubled அப்போ Aக்கு பதிலா நீ என்ன பண்ற you are changing it to 2A கரெக்டா initial concentration double ஆச்சுன்னா half life என்ன ஆகும்னு கேட்டிருக்கான் obviously initial concentration double ஆகுதுன்னா என்ன அர்த்தம் உன்னோட whole equation கூட ஒரு 2 multiply ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன நடக்கும் உன்னோட half lifeம் double ஆகும் அவ்வளவுதான் இப்போ நிறைய பேர் பண்ண தப்பு என்ன தெரியுமா இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணியிருப்ப இந்த 2வை கட் பண்ணேனா உனக்கு ஈக்குவேஷனோட ரிலேஷனே கிடைக்காதுல்ல உனக்கு a0 divided by 2k இருந்தால் தான் that is a proper equation கரெக்டா அப்போது அந்த ஈக்குவேஷன் அஃபெக்ட் பண்ணாமல் இந்த வேரியேஷன் என்ன பண்ணுதுங்கிறத தான் நீ பார்க்கணும் அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த absolute கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சிச்சுங்களா கிளியரா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா shall we டக்கனா ஓகே அடுத்ததா இது பார்த்தப்போ தான் there is one more question I'll show it to you okay இன்னொரு question இருக்கா I'll just show it to you இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாரு half life period of a first order reaction இவ்வளோன்னு கொடுத்துட்டான் specific rate constant of a reaction is dekana rate constant specific rate இப்படி எந்த வேல்யூ வந்தாலும் they are mentioning to our rate constant k சரியா rate constant தான் specific rate னும் specific rate constant அப்படினும் கூப்பிடுவான் so இப்போ want a half life period of a first order reaction கொடுத்துட்டான் இத வெச்சு நீ rate constant கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்ப இந்த மாதிரி இடத்துல I will suggest you to go with since it is a first order reaction T half formula T half is equal to 0.693 divided by K கரெக்டா இப்போ இத ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாமா we know T half நமக்கு தெரியும் so K and T half கான வேல்யூ இங்க கொடுத்திருக்கான் பாரு 1386 ஓகேவா இதையும் டிவைட் பண்ணேனா you will get the answer so let me know the answers right away in the comment section dakana let me know the answers right away in the comment sectionல இதற்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் சொல்லு பாப்போம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन so quick dakana இன்னும் கொஞ்சம் क्वेश्चन தான் இருக்கு அத முடிச்சிட்டோம் option B தானா அதிரே very good it's absolutely option B எப்படி option B வந்துச்சு 0.693 நான் 693 into 10 to the power minus 3 ன்னு எடுத்துக்கிறேன் சரியா into 10 to the power minus 3 ன்னு எடுத்துக்கிறேன் divided by 1386 693 இது 1 time தான் இது 2 time கரெக்ட்டா அப்போ 1/2 நான் என்ன எழுதிக்கலாம் 0.5 ன்னு எழுதிக்கலாம் into 10 to the power minus 3 கரெக்ட்டா 0.5 into 10 to the power minus 3 எங்க இருக்கு ஆப்ஷன் B ல தான் இருக்கு அதனால ஆப்ஷன் B is the right answer புரிஞ்சிச்சா is that clear my dear okay பக்கா நான் இன்னொரு क्वेश्चन half life பேஸ் பண்ணி தரேன் இத ட்ரை பண்ணி பாருங்க half life of C614 is lambda value wavelength value கொடுத்துட்டான் half life கேட்டிருக்கான் எப்படி கண்டுபிடிப்ப இது கொஞ்சம் அவுட் ஆஃப் syllabus மாதிரி தான் இருக்கும் பட் இட்ஸ் தேர் ஸோ அதனால தான் கேட்குறேன் லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்கான் லாம்டா வேல்யூ கொடுத்துருக்கான் half life கேட்டிருக்கான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி இடத்துல ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட் லாம்டா வருதுனாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் லாம்டாவை நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்னும் வைப்போம் அப்போ ஃபார்முலா என்ன T half is equal to 0.693 divided by K க்கு பதிலா இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண அழகா உனக்கு ஆன்சர் வந்துடும் புரிஞ்சுச்சா ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் குவிக் டக்கனா குவிக்கா கமெண்ட் பண்ணி பார்ப்போம்
குவிக்கா கமெண்ட் பண்ணு பார்ப்போம். இப்போ உன்னோட equation 0.693 divided by 2.31 into 10 to the power minus 4 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? 0.693 divided by 2.31 into 10 to the power minus 4 இருக்கும். இதை just கட் பண்ணேன்னா approximate உனக்கு 3 into 10 to the power 3 கிடைக்கும். நான் சும்மா approximationல தான் சொல்கிறேன். இதை 0.693 6.93 எடுத்துக்கலாம். இது 3 times. இது 2 table 1 times தான், இது 3 times வரும். கரெக்டா? எஸ் 3 times வருமா? ஸோ 0.3ன்னு வச்சுக்கலாமா? இந்த 10 to the power minus 4 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 4. அப்போ 0.3 into 10 to the power plus 4. இதை நான் 3 into 10 to the power 3ன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதனா obviously option B is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? டே கண்ணா, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் டவுட் இருக்குது ஆர் மேம் எனக்கு புரியலை மேம் அப்படின்னு நினச்சேன்னா ப்ளீஸ் கேளு. ஐ நோ ஐ எம் அ பிட் ஸ்பீடி, கொஞ்சம் ஸ்பீடாக நான் சால்வ் பண்ணிடுவேன். பட் உனக்கு எங்கேயாச்சும் புரியலைன்னா கேளு, நான் நிறுத்தி நிதானமாக சொல்லித்தரேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் உனக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? எஸ் ஆர் நோ, லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். பவர் சேஞ்சிங் புரியலையா? திருப்பி சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி தான் கண்ணா இருக்குது? We know our equation is 0.693 divided by 2.31. இந்த வேல்யூ அப்படியே இங்கே போடுறேன். ஸோ 2.31 into 10 to the power minus 4. கரெக்டா? நான் இப்போ நியூமரேட்டரில் 0.693க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அதை 6.93 into 10 to the power minus 1ன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவதா நான் 2 டேபிளில் இதை ரெண்டுத்தையும் அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறேன். இது 1 times, இது how many times? இது 3 times. 6 வந்துட்டு 3 times வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ அடுத்ததான் உனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? You have 3 into 10 to the power minus 1. இந்த 10 to the power minus 4 மேலே வந்துச்சுன்னா plus 4 ஆகும். கரெக்டா? அப்போ you get 3 into 10 to the power 3. புரிஞ்சிச்சுங்களா? நீகா புரிஞ்சிச்சாடா கண்ணா? Clear? Any doubts so far? Okay, right. அடுத்ததா temperature dependence based பண்ண questions தான் பார்க்க போறோம். So we'll go with the very first question which was asked in the year 2016. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? It is super. One shot மட்டும் நீ ஃபுல்லா பார்த்திருந்தேனா, chemical kinetics one shot பார்த்திருந்தேனா இதற்கான ஆன்சர் தெரிஞ்சிரும். நம்ம catalyst யாரெல்லாம் alter பண்ணுவான்? He will alter TAPPR. கரெக்டா? TAPPR. T for temperature. கரெக்டா? A for activation energy. Sorry. T for threshold energy. Sorry Dakana. Threshold energy. A for activation energy. Next, P for path of a reaction. Correcta? Next, R for rate of a reaction. Final R rate constant. புரிஞ்சிச்சா? So டப்பர் இதை மட்டும்தான் அவன் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். threshold energy, activation energy, path of a reaction, rate of a reaction and rate constant. இதில் இங்கே எது வந்திருக்குன்னு கேட்டேன்னா ஒன்று தான் வந்திருக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும்தான் வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த absolute correct answer. அக்ஷயா கிருத்திகா, எஸ் கண்ணா, ஞாபகம் இருக்கு. ஹாய், வெல்கம் ஆன் போர்ட். அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை பார்க்கலாம். இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பிட் கிராஃப் பேஸ் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. I'll just draw you the graph. ஓகேவா? I'll just draw you the graph. இப்போ என்ன சொல்லியிருக்கான்? The activation energy can be determined by the slope of which of the graphs. அந்த கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும். சரியா? அந்த கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும். இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல பார்ப்போம். இதோட ஸ்லோப்பு தான் உனக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை கொடுக்கும். இது ஆக்சுவலாக அரினியஸ் கான்ஸ்டன்ட்லாம் சொல்லி தரும்போது, அரினியஸ் ஈக்குவேஷன் சொல்லி தரும்போது நான் சொன்ன கான்செப்ட். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவிக். ஹாய் யோசப், வெல்கம் ஆன் போர்ட் ரக்கண்ணா.
Session almost முடிய போகுது. So yes, chemistry almost முடிய போகுது. So yes, யாராச்சும் இன்னும் செஷனை லைக் பண்ணலைன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? இந்த கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ்ல we have inverse of time னும் y ஆக்சிஸ்ல we have ln of k அப்படினும் தெரியும். அப்போ obviously ln of k versus 1/t கான கிராஃப் தான் இது. And so option A is the right answer. புரிஞ்சுச்சா? Option A is the right answer. Option A is the absolute correct answer. Right? Okay. So அடுத்த question, this is somewhat an important question. என்னடா மேம் ஒரு கொஷின் ஸ்கிப் பண்ணுறாங்களேன்னு யோசிக்காத, தட்ஸ் நாட் இன் யுவர் சிலபஸ், அதனால தான். ஸோ இப்போ ரியாக்ஷன் ஹேவிங் ஈக்குவல் எனர்ஜிஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஹேஸ், அவனோட ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியும் கிட்டத்தட்ட இதுவும் சேமாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல வாட் could be the actual value? What could be the actual value? யோசிச்சு பாரு, நீ டெல்டா ஹெச் எப்படி கண்டுபிடிப்ப? டெல்டா ஹெச் எப்படி கண்டுபிடிப்படா? You know delta H is equal to activation energy of forward minus activation energy of backward. சிம்பிளா இது ரெண்டோட டிஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். இப்போ ஃபார்வர்டும் சேமு பேக்வர்டும் சேம் தான். லெட்ஸ் சே இதுவும் ஒன்றுனா 1 minus 1 delta H will become 0. அதனால obviously option C is equal to 0. ஏன் delta G delta Sலாம் 0 ஆகாது? என்னதான் எனர்ஜி சேமா இருந்தாலும் அங்க ஃப்ரீ எனர்ஜி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அங்க என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால you cannot go with option D, but yes, option C is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? Yes. பூர்ணி, எனக்கு இன்னும் 2-3 questions தான் இருக்கு பூர்ணி. I have to complete it. So please don't spam, okay? I mean பூர்ணிமா or பூர்ணி, whosoever it is. Right. அடுத்ததா last 3 questions. It is a rapid fire question. டக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். So please let me know the answer for this one, my dear. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டேக்கண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு லைவ்ல வந்து ஸ்பாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இங்க இருக்கிற 10 பேராக இருந்தாலும் 16 பேராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் படிக்கிறதுக்காக வராங்க. ஸோ வாட் எவர் கிரட்ஜ் யூ ஹாவ், என்ன கோவம் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் ஸ்பேம் பண்ணணும்னா யூ கேன் கோ எனிவேர் அண்ட் ஸ்பேம், நாட் ஹியர். தட் இஸ் ஆல் ஐ எம் டெல்லிங் யூ. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் மட்டும் விளையாடாதீங்க. ஸோ எஸ், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் டக்கண்ணா. Let me know the answer for this question. In a zero order reaction, for every 10 degree rise, the temperature, rise of temperature, the rate is doubled. இதை average kinetic energy conceptல நம்ம படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு கிராஃப் போட்டிருப்பேன், இது T1, ரைட்? இப்படி ஒரு கிராஃப் போட்டிருப்பேன், இது T2, சாரி இது T1, இது T2. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? For every 10 degree rise in temperature, for every 10 degree rise in temperature, நம்மளோட ரேட் வந்துட்டு டபுள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? அந்த கான்செப்டை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளோட டெம்பரேச்சரை நம்ம 10 டிகிரி செல்சியஸில் இருந்து, ப்ளீஸ் நோட் இட் டவுன், 10 டிகிரி செல்சியஸில் இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறீங்கன்னா, 10 டிகிரியிலேருந்து 100 டிகிரிக்கு மாற்றுறீங்கன்னா அப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவா மாறும்? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். குவிக் டக்குனா. ரிஸ்வான், பவனா, நெகா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க.
பாத்தரலாமா ஆன்சர் என்னன்னு பாத்தரலாமா yes so the correct answer for this question is இந்த மாதிரி questionலாம் வந்துச்சுனா நான் ஈஸியா ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன் நோட் பண்ணிக்கோ 2 to the power final minus initial அப்போ 100 minus initial 10 divided by initial திருப்பி 10 ஓகேவா 2 to the power final minus initial divided by initial பண்ணா போதும் 2 to the power என்ன வேல்யூ வருதோ that is going to be your answer புரிஞ்சுச்சா clear-ஆ அப்போ 2 to the power 100 minus 10 90 ஆயிருமா yes 1 minute I'll take another color அப்போ உனக்கு என்ன தெரியும் 2 to the power 100 minus 10 90 ஆயிருமா 90 divided by 10 ரெண்டு கட்டாச்சுனா obviously உனக்கு 9 வந்துருமா 2 to the power 9 என்னடா கண்ணா அர்த்தம் 2 to the power 9 is equal to option C 512 so option C சொன்ன எல்லாரும் கரெக்ட் கண்ணா நிகா யூசப் you guys are absolutely right very good very good very good நீங்க இதுக்கு தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை because உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியாது இல்லையா ஸோ அதை இங்க சொல்லி தரதுக்காக தான் நான் இது எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோ இந்த மாதிரி ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி பேஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா the formula is 2 to the power final minus initial divided by initial பவர்ல தான் இது வரணும் புரிஞ்சுச்சுங்களா கிளியரா ஓகே அடுத்ததா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க இன்னும் just 2 more questions left so let me know the answer for an endothermic reaction energy of activation energy EA and enthalpy of a reaction is delta H minimum value of EA என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான் especially ஒரு endothermic reactionல நான் அவனே சொல்லிட்டான் endothermicனா என்னடா கண்ணா reactant எனர்ஜியை எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ப்ராடக்டா மாறும் அப்போ இவங்களோட கிராஃபை பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் இங்கே இருக்குன்னா ப்ராடக்ட் இங்கே இருக்கும் ப்ராடக்ட் இங்கே ரியாக்டன்ட் இங்கே சரியா ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னங்கிறத யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இந்த கமெண்ட் செக்ஷன் டாக்கண்ணா நிகாஸ்ரீ யூசப் ரிஸ்வான் எல்லாரும் இந்த கொஷனுக்கான ராதிகா ஷைலின் அக்ஷயா எல்லாரும் இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் குவிக்கா ஆன்சர் பண்ணுங்கடா கண்ணா this is a very good question trust me this is a very very good question so யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க Is it done? Yes, is it done? Is it done? Is it done? Answer பாத்தரலாமா? Very good, very good. Hi Neelam, welcome on board my dear. So yes, Neelam, Sundar, Neelam B சொல்லியிருக்காரு, Nega B சொல்லியிருக்காங்க, Sundar A சொல்லியிருக்காங்க. So the correct answer is actually option D. என்ன காரணம்னா டெல்டா ஹெச்ங்கிறது உங்களோட ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் EA ஃபார்வர்ட் அண்ட் EA பேக்வேர்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கரெக்டா அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஒரு எண்டோதர்மிக் ரியாக்ஷனில் கம்மியாக தான் இருக்கும் கரெக்டா இஃப் டெல்டா ஹெச் இஸ் ஸ்மால் ஆப்வியஸ்லி ஆக்டிவேஷன் எனர்ஜி வில் பி மோர் தேன் டெல்டா ஹெச் அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சிச்சுங்களா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க the activation energy for a simple chemical reaction A gives B is EA in a forward direction அப்போ reverse reactionல என்ன நடக்கும் what will happen in a reverse reaction yes நீலம் கரெக்ட் நீலம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஒன் ஷாட்டில் சொல்லி தந்திருக்கேன் ஸோ அந்த ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக புரிஞ்சிடும் அண்ட் தென் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுவும் இன்னொரு கொஷினும் தான் இருக்குது இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் டக்கனா லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் The activation energy of a simple chemical reaction is EA in a forward reaction. அப்போ reverse reactionல என்னவா இருக்கும் இது எண்டோதர்மிக்கா
எக்ஸோதெர்மிக்கான தெரியாத வரைக்கும் உங்களோட EA வேல்யூ ஃபார் லைக் கிரேட்டராக இருக்குமா லெஸராக இருக்குமான்னு உங்களால் சொல்ல முடியாது. எண்டோதெர்மிக்காக இருக்கா எக்ஸோதெர்மிக்காக இருக்கா அப்படிங்கிறத சொல்லாத வரைக்கும் கொஷினில் அவன் கொடுக்காத வரைக்கும் we cannot say whether it can be less or more than the activation energy. அதனால் out of these options, option C is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ oops நானே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டேன். Anyways, by the action of enzymes, the rate of biochemical reaction என்ன ஆகும்? Biochemistry based பண்ண questionரா. நம்மளோட enzymes are none other than biocatalyst. நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் ஸ்பீடப் பண்ணக்கூடிய ஆர் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஆர் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பயோகேட்டலிஸ்ட் தான் நம்மளோட என்சைம்ஸ். அப்போ அவனும் கேட்டலிஸ்ட் தான், சரியா? அந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னவாகும்? ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்சைம்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பயோகெமிஸ்ட்ரி பார்க்கும்போது டீட்டெயில்டாக படிப்போம். எப்படி அந்த மேட்சிங் நடக்குது, லாக் அண்ட் கீ கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் எஸ், இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரு தடவை கேட்டிருக்கான், அதனால நான் உங்களுக்கு ரீகேப்சுவேட் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? If you have any doubts, let me know in the comment section. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸில் நியர்லி நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் 40-50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? let me know in the comment section. எஸ், கிறிஸ்டல் கிளியர். சூப்பர் டக்கண்ணா. நிகாஸ்ரீ, ஷைலின், ஆதிரை, எல்லை நிலம், சுந்தர், சொல்லுங்க. நீலம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ ஹீஸ் ஆர் ஓல்ட் ஸ்டூடெண்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஹீஸ் பேக். மகாலட்சுமி, நோ மேம். ஷைலின், கிளியர். என்னப்பா 2 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்க? கண்டிப்பாக நிகாஸ்ரீ, ஐ வில் அப்லோட் த நோட்ஸ் ஃபார் ஷியோர். நீங்கள் இந்த நோட்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கவலையே படாதீங்க. ஐ வில் சென்ட் யூ த நோட்ஸ் ஃபார் ஷியோர். ஓகே, ஸோ செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? எஸ், ஓகே. ஸோ இன்னும் யாராச்சும் நம்ம செஷனுக்கு லைக்கை தட்டி விடலைன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கிளாஸஸ் பீட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த செஷனை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கன்னா, நீங்கள் வீக் டேஸாக இருந்தாலும் வீக்கெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கிளாஸுக்கு ரெகுலராக வர பாருங்கள். ஏன்னா இனிமே வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பீட் கெமிஸ்ட்ரி ஆர் பீட் ஃபிசிக்ஸ் ஆர் பீட் பயாலஜி, இனிமே வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கிளியராக லைவில் உட்காந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி படிக்கலைன்னா உங்களுக்கு மேபி நிறைய டவுட்ஸ் வரலாம், சரிங்களா? ஆல்சோ கொஷின் ப்ராக்டிஸ்க்கும் ரெகுலராக வருங்க. நீங்கள் ரெக்கார்டட் பார்க்குறது விட லைவ் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மேம், என்னால் சுத்தமாக லைவுக்கு வர முடியல அப்படின்னா மட்டும் ரெக்கார்டிங்க்கு போய்க்கோங்க, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் பி ரெகுலர் வித் த கிளாஸஸ் கண்ணா. அண்ட் நிறைய பேர் கவுன்சிலிங்கை பற்றி டவுட்ஸ், நிறைய பேர் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மேம் எனக்கு இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை மேபி 1 or 2 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எஸ் மை டியர், with this I am winding up this session. Thank you so much for being in the class. அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் நான் விடை பெறுறேன். This is Premila ma'am signing off. Tada bye bye. Take care and have a great day. And yes, இன்னொரு விஷயம். ஓகே ஷைலின், டோன்ட் யூ வரி. நம்ம லைவ் கிளாஸஸ் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 6:30 நீங்கள் வர பாருங்க, சரிங்களா? ஓகே, எனி அதர் டவுட்ஸ் இருக்கண்ணா? நோ டவுட்ஸ்னா மேம் ஃபார் ப்ரீவியஸ் கிளாஸ் ஆல்சோ கண்டிப்பாக நிகாஸ்ரீ. see if you want any notes, இந்த சாப்டர்னு இல்லை, ஏதாச்சும் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ either in our Telegram or in my Instagram account. என்னோட Instagram ID தெரியும் இல்லையா? NEET_. I'll just write it down. NEET_.
Pramila underscore chemistry. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இதுக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். டெலகிராம்லேயும் இதே ஐடி தான். ஸோ இதை சர்ச் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். ப்ளீஸ் மெசேஜ் மீ. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் என்ன நோட்ஸ் வேணாலும் we will clarify it. ஆல்சோ மேம் மெயில் போடணும், எனக்கு ஒரு கொஷின் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பணும் அப்படின்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இட்ஸ் premila.m@vedantu.com. சரியா? இந்த மெயிலுக்கும் நீங்கள் மெயில் அனுப்பலாம். I will always be available my dear. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, டெலிகிராம் இருந்தால் டெலிகிராம் அனுப்புங்க, ஒன்றுமே இல்லைன்னா மெயிலில் அனுப்புங்க, அவ்வளோதான். சரியா? பட் என்ன டவுட் இருந்தாலும் என்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்கப்பா. ஃபைன். Any other things which has to be clarified? Dekana Shailin actually மதன் சார் எனக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது தான் he has messaged me. நான் அப்போ சொல்லலை, கிளாஸ் கண்டினியூஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்ல விட்டு போயிட்டேன். ஸோ சாருக்கு உடம்பு சரியில்லையாமா. ஈவன் ஃபஸ்ட்டு சண்டே சம்பவத்துக்கும் சார்னால வர முடியலை இல்லையா? ஸோ அவருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல அப்படின்னு சொன்னார். ஆல்சோ சுபாஷ் சார் எங்கே இருக்காருன்னே தெரியல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஸோ அதனால தான் ஐ தாட் மதன் சார் வுட் கம், பட் அவர் வரல. ஹி ஹஸ் ஆல்சோ மெசேஜ் மீ. ஸோ எஸ், இன்றைக்கி கெமிஸ்ட்ரியோடு நம்ம சண்டே சம்பவத்தை முடிக்கிறோம். பட் டோன்ட் யூ வரி, இந்த அப்கமிங் கிளாஸஸ் வி வில் ஹாவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃபார் ஷூர். சரியா? 3 கிளாஸையும் மறக்காமல் கொண்டு வந்துடுறேன். ஃபைன். எனி அதர் டவுட்ஸ் கண்ணா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹாய் வினோ, பரவாயில்லடா கண்ணா, செஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் எஸ் வினோ, நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்து கொஷின்ஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? Fine. So shall we wind up? Hi Tillai Naigi. Sure Vino. Kandipa recording parunga. Questions la edachu doubt irundha either by mail or by Instagram or by Telegram ena reach பண்ணுங்க. சரிங்களா? Yes. Okay. So இதோட நம்ம சண்டே சம்பவத்தை முடிச்சுக்கலாம். Thank you so much for being in this class my dear. அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக நானும் மதன் சாரும் சுபாஷ் சாரும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சுபாஷ் சாரை தான் காணவில்லை போஸ்டர் போட்டிருக்கோம்ல, கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எஸ், with this we will wind up. Bye-bye. Take care. Have a great day. Happy Sunday and chalo. Bye.